சொல்கிறாங்களே அதெல்லாம் கேட்குறப்ப தலையே அப்படியே சுற்றுது. பார்ப்போம், நடக்கணும், நடக்கும். 600 சதுரடியிலேருந்து ஓகே, அதே தான். ஓகே, நம்ம இடம் வந்து 1450 ஸ்கொயர் ஃபீட் வரும்னு நினைக்கிறேன். நம்ம இடம் 1450 ஸ்கொயர் ஃபீட். முக்கால் கிரவுண்ட்னா எவ்வளோ வரும்? அட்லீஸ்ட் அதில் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்லேயே வீடு கட்டினாலும் நல்லா தான் இருக்கும். மீதி பரவாயில்ல அட்லீஸ்ட். ஏன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்னாலே தாராளமாக தான் இருக்கும் வீடு. நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் தானே, நம்ம ஒன்றும் பெருசாக போடல. டபுள் பெட்ரூம் போடுற மாதிரி தான் 900 ஸ்கொயர் ஃபீட் கரெக்டாக இருக்கும். தெரியல, நான் சொல்கிறேன் இப்படி. ஃப்யூச்சரில் நடந்தால் தான் தெரியும். ஒரு கரெக்டு. அப்போ நல்லா முக்கால் கிரவுண்ட் தான் சொன்னேன். ஆமாம் பிரபு, அதுதான் என்ன பண்ணலான்னு இருக்கோம். இப்போதைக்கு கிடையாது, ஸ்டார்ட் பண்ணும்போது. ஏன்னா பேஸ்மெண்ட் போட்டு கொஞ்சம் ஹைட்டு தூக்கினா நம்மளது வந்து மலைக்கு மேலே தான் இருக்கிறதால ரொம்ப பேஸ்மெண்ட் போட வேண்டியது இருக்காது. கம்மியான ஹைட்டு போட்டால் போதுங்கிற மாதிரி தான். சிலர்லாம் அங்கே அவ்வளோ போட வேண்டான்ற மாதிரி சொல்கிறாங்க. 1800 முக்கால் கிரவுண்டா? 3.25 சென்ட்டுன்னு சொன்னாங்க. அது என்ன கணக்கு தெரியலையே. அப்புறம் வந்து இப்போ கிடையாது, ஃப்யூச்சர் அப்டேட் தான் சொல்கிறேன். எப்போ நடக்கும் எனக்கும் தெரியல. ஏன்னா எல்லாமே அமௌண்ட்டு பிரச்சனை தான். பேஸ்மெண்ட் போட்டுட்டு பில்லர் எழுப்பிட்டு ஒரு வேளை நம்மக்கிட்ட அமௌண்ட் அந்த டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் கிச்சன் பெட்ரூம் ஹால் முடிச்சுட்டு மேலே வந்து ரூப் தளம் போடாமல் வேறு என்னென்ன ஷீட் போட்டுட்டு திருப்பி நெக்ஸ்ட் டைம் எப்போ பைசா அமௌண்ட் வருதோ அந்த டைம் எடுத்துட்டு. ஓ, 5.5 சென்டா? அப்போ 3.25 சென்ட். அதுதான் யோசிச்சு வச்சுருக்கேன். நானா ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை தான் பார்க்குறேன். அவ்வளோ அமௌண்ட்டு ரெடி பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. ஸோ பார்ப்போம், போயிட்டுருக்கு. கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஃபேமிலி தான். பார்ப்போம், கடவுள் மேலே நம்பிக்கை போட்டுட்ருக்கேன். இப்போ வரைக்கும் பேங்க் லோன் கிடையாது. மகளிர் குழுவில் வாங்குவோம் இல்லையா லோனு, அந்த மாதிரி லோன் வாங்கி தான் ஒன்று ஒன்றா நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு லோனையும் முடிக்க 1 வருஷம் தேவைப்படும். நீங்கள் வேறு பிரபு, எதுக்கு கிண்டல் பண்ணுறீங்க? இன்னி வரைக்கும் நாங்கள் யூடியூப்பில் இருந்து ₹1 கூட நாங்கள் எடுத்ததே கிடையாது, தெரியுமா? நானும் உங்ககிட்ட கொடுக்க போகிறேன்னா இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம், அவ்வளோதான். ஓ, ஓகே. அதில் அவ்வளோ தூரம் துல்லியமாலாம் போடல. முன்னாடி எக்ஸ்பர்ட்டில் வேலை பார்த்துட்ருந்தேன், டைலரிங்காக போயிட்டுருந்தேன் கொஞ்ச நாள். ஒரு வேலையாக கட் பண்ணி இப்போ வேறு வேலை பார்த்துட்ருக்கேன். ஆமாம் பிரபு, இதெல்லாம் பார்த்தா ஆக்சுவலாக என்ன தெரியுங்களா, மானிட்டேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி போட்ட எந்த வீடியோவுமே வியூ கவுண்ட்டுகளே கிடையாது, சரிங்களா? நம்ம லைவில் சொல்லக்கூடாது. சொன்னோம்னா இந்த இந்த லைவுக்கு வந்து அவங்க ரெட் மார்க் கொடுத்துருவாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகே 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 தமிழ்ச்செல்வன்.
ஸோ